Hi viewers, நான் உங்கள் ஸ்ரீகேசன் சத்யன். இந்த வீடியோவில் ஜென்ம நட்சத்திரம் இந்த படத்தோட திறமையாக பார்க்க போகிறேன். இந்த படத்தை வந்து வேல்ராமூர்த்தி, முனிஷ்காந்த், காளி வெங்கட், தமன், அருள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் ஒரு கோடிக்கணக்கான படங்களை வந்து ஒரு பல தொழிற்சாலை காளி வெங்கட் வந்து ஒளிவிக்கிறாரு. அதை ஏன் ஒளிவிக்கிறாரு, தன் மகளை வந்து எப்படி காப்பாற்றுற இந்த விஷயங்கள் இருந்தாலும் தம்மனோட ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட கனவுகள் விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் வந்து தம்மனுக்கு வந்து படம் எடுக்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவை. இணைக்கிற படம் தான் ஜென்ம நட்சத்திரம். கடைசியில் தன்னோட ஒய்ஃபுக்கு வரக்கூடிய கெட்ட கனவுகளுக்கும் அந்த இடத்துக்கு என்ன சம்மந்தம், தனக்கு தேவையான படம் தம்மனுக்கு கிடச்சிச்சா இல்லையா, காளி வெங்கட்டோட பொண்ணை காப்பாற்றினாங்களா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதா ஜென்ம நட்சத்திரம். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்ப்போம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, தம்மன் அவரோட கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தன்னோட ஷோல்டரில் தூக்கிட்டு போகிறாரு. அந்த பலடைஞ்ச பங்களா, அந்த சைத்தானோட வழிபாடு, இந்த விஷயங்களில் தம்மன் இந்த அளவுக்கு வந்து அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுறாரு. இந்த பணத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், இந்த பணத்தால் நமக்கு என்ன ஒரு ஆதாயம் இருக்குன்னா அந்த ஒரு யோசிப்பு, இந்த விஷயங்கள்லாம் ஸ்க்ரீன் நல்லாவே பண்ணியிருக்காரு. தம்மனோட ஒய்ஃபாக வரக்கூடிய அவங்களோட ரோல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த பயந்த சுபாவம், ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து எப்போதும் கெட்ட கனவு, எப்போதும் பயந்த ஒரு சுபாவம், நைட்டு தூங்கும்போதில் இந்த மாதிரி விஷயங்கள் அமானுஷமான விஷயங்கள் வருது, ஒரு கெட்ட உயிரினத்தோட தோற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களோட ஒரு பயந்த சுபாவம் ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி தம்மன் வந்து ஹோப் பண்ணி கொண்டு போகிறாரு, அவங்கள எப்படி தைரியமான ஒரு பர்சனாக மாற்றுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தம்மனோட நண்பர்களாக நடிச்சிருக்கக்கூடிய அவங்களோட ரோல் இந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவ்னு தான் நான் சொல்லுவேன். அருண், கார்த்திக் இவங்களோட நடிப்புன்னு வந்து ஸ்க்ரீனில் அங்கங்கேயே வந்துச்சு, கனெக்ட் பண்ணிச்சு. இவங்க காளி வெங்கட் அவரோட அனுபவமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. தன்னோட பொண்ணுக்காக போய் பணம் கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே பணத்தை வந்து வேறு விஷயத்துக்காக அவங்க ரெடி பண்ணும்போது அதை கொண்டு போய் என்ன பண்ணார், ஸோ ஏன் அதை கொண்டு போகிற அதுக்கான விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக டேட்டாக வேல்ராமூர்த்தியோட கதாபாத்திரம் இந்த படத்துக்கு ஒரு அனுபவமான விஷயத்தை கொடுத்துருக்கு. ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிப்பு ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணி வேல்ராமூர்த்தி அவரோட போர்ஷன்ஸ் வந்து கடத்தி கொண்டு போயிரு. முனிஷ்காந்த் இந்த படத்துக்கு வந்துட்டு போயிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே நம்மளை வந்து ரசிக்கும்படி இருந்துச்சு. முனிஷ்காந்த், காளி வெங்கட், வேல்ராமூர்த்தி இவங்களோட போர்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிப்பை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த படத்துக்கு இவங்க தான் கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மள ஃபீல் பண்ணி வைக்கிறாங்க ஸ்க்ரீனில். பிஜிஎம் சாங்ஸ் வந்து இந்த படத்தோட ரெண்டுமே வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சாத்தான் வழிபாடு, அந்த பங்களா, அந்த திகில் ஊட்டி காட்சிகள், பரபரப்பான அந்த ஸ்டேட்மெண்ட்கள் எல்லாமே பிஜிஎம் ரொம்ப கனெக்டாகவே இருந்துச்சு. ஒளிப்பதிவு, அந்த பாலடைஞ்ச பங்களா, அந்த சாத்தான் வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேப்சர் பண்ணி அந்த நைட்டில் நடக்கக்கூடிய சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஒரு ரசிக்கும் வழியில் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம கொண்டு போய் ரசிக்கும்படி தான் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பண்ண ஒரு விதத்தில் இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்து எடிட்டிங், இந்த படத்தோட எடிட்டிங் தான் அதோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். கதைக்கு ஏற்ற மாதிரி இயக்குனர் சொன்ன மாதிரி நமக்கு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் நம்மளை குழப்புன்னு ஒரு வகையில் எடிட்டிங் ரொம்ப நுணுக்கமாகவும் பண்ணியிருக்காங்க. அதே வகையில் நம்மளை குழப்பையும் வச்சுருக்காங்க ஸ்க்ரீனில். இதுவா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு குட்டைக்குள்ளே அப்படியே போய் அப்படியே வெளியே ரிவ்யூஸ் அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்துக்கு இந்த எடிட்டிங் ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லுவான். இயக்குனர் வந்து ஒரு கதையை திரைக்கதையாக மாற்ற விதத்தில் ஒரு சாத்தானை வந்து கடவுளாக நம்புறது, அந்த நம்புற கூட்டங்கள் நிஜத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரியை ஸ்க்ரீன் பிளேலாம் மாற்றிய விதத்தில் பாராட்ட வேண்டிய விஷயங்கள்லாம். ஆனால் அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் தவற விட்டுட்டாரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், இந்த சாத்தானை ஏன் வழிபடுறாங்க, இதனால் அவங்களுக்கு என்ன ஒரு ப்ளசன்ஸ் கிடைக்குது, அந்த நாயோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க டைரக்டர் மிஸ் பண்ணுறாரோ நான் சொல்லுவேன். இந்த படத்தோட டூரேஷன் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தால் அந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 3. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம், இந்த டைட்டிலுக்காக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா காளி வெங்கட், முனிஷ்காந்த், வேல்ராமூர்த்தி இவங்களோட ஆக்டிங், தமனோட ஆக்டிங், இதுக்காக இந்த படம் பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த மூவி சந்திப்பது உங்களே ஸ்ரீகேசன் சத்யான்பு. பாய், லவ் யூ டு ஆல்.